அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான ராகி ரொட்டி ரெசிபி தான். நல்லா மெல்லிஸாக தின்னாக டேஸ்டியாக, அதே சமயம் முருங்கைக்கீரையை நிறைய சேர்த்து ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? மெயினாக என்னென்னா, நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் பெட்டராக இருக்கும். முளைக்கட்டி அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் கடையில் வாங்கின மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தோசைக்கல்ல உங்களுக்கு வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1-2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு கலர் மாறினதுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ராகி ரொட்டி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 டம்ளர் இல்லைனா 1 கப்பு ராகி மாவு சேர்த்துட்டு, நம்ம வதக்கி வச்சுருக்க பொருளும் சேர்த்துட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்து, முருங்கைக்கீரை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் 2 கைப்பிடி ஃபுல்லாக முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா, நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். அடுத்ததாக இப்போது ஒரு தட்டில் இந்த மாதிரி ஒரு ஈரத்துணி, அதாவது ஒரு காட்டன் துணியை ஈரம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது மேலே தான் நம்ம தட்ட போகிறோம். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த ரொட்டி எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு உள்ளங்கை வச்சு ஃபஸ்ட்டு அழுத்தம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா கையில் எண்ணெய் இல்லைனா தண்ணி தொட்டு இந்த மாதிரி எவ்வளோ மெல்லிஸாக உங்களால் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம். எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். இப்போது கல் நல்லா சூடாக இருக்கணும். ஜஸ்ட் இப்படி கவுத்து போட்டோன்னாலே உங்களுக்கு அழகாக எடுக்க வரும். துணியை பொறுமையாக எடுத்தோன்னா அழகாக செட்டில் ஆகிடும் அந்த தோசைக்கல்லில். இப்போ கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக கலர் மாறுற ஸ்டேஜில் திருப்பி போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கலர் மாறின உடனே இமீடியட்டாக திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இல்லைனா கொஞ்சம் ஹார்டாகிடும். ஏன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறனால உங்களுக்கு கடித்து சாப்பிட முடியாது, கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் பண்ணுற மாதிரி சட்டுன்னு திருப்பிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரங்கள் முருகலாக ஆகிற சமயத்தில் நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்மளோட சர்விங் பிளேட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மெல்லிஸாக இருக்க பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது நல்லாவே சாப்பிடுவாங்க எல்லோரும். யூஸ்வலாக கேழ்வரகு ரொட்டி கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனாலே நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் இதில் முருங்கைக்கீரை நிறைய சேர்த்துருக்கறனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.